இயேசுவோ பேசாமல் இருந்தார். வசனம் தெரியுமா உங்களுக்கு? இயேசுவோ பேசாமல் இருந்தார். எப்ப பேசாமல் இருந்தார் தெரியுமா? மத்தேயு 26:63. இயேசுவோ பேசாமல் இருந்தார். போதும், அவரே பேசாம ஆயிட்டார். நம்மையா தொடர்ந்து அதுக்கப்புறம் பேசணும்? நிறுத்திக்க வேண்டியதான். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஜீசஸ் ஹெல்ட் ஹிஸ் பீஸ். எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாத்தீங்களா? ஜீசஸ் ஹெல்ட் ஹிஸ் பீஸ். அவர் தம்முடைய சமாதானத்தை காத்துக் கொண்டார். வாயை திறந்தா நம்ம சமாதானம் போயிடும். இப்ப என்ன பண்ணணும் அதுக்குன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இதுக்கு ஒண்ணு கடிவாளம் போட்டாலே எல்லாமே அடங்கிடும். பிரச்சனைகள் எப்பொழுது குறையும்? பேசாமல் இருந்தால் பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிடும். எப்ப பிரச்சனை அதிகமாச்சு, எப்ப செல்போன் வந்துச்சு, அப்ப முடிஞ்சிட்டு கதை, அவ்வளவுதான். இங்கிருந்து அங்க கூப்பிட, அங்கிருந்து அங்க கூப்பிட, அப்படியே டாட்டை கனெக்ட் பண்ற மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்க ஒன்று சொல்லுவாங்க, சொல்லதோடு 10 வார்த்தை கூட சொல்லுவாங்க. ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்றைக்குமே ஒரு தகவலை ஒருவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை கூட்டித்தான் சொல்லுவாங்களே தவிர அதிலிருந்து நிச்சயமா குறைச்சு சொல்ல மாட்டாங்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா பிரச்சனை நீங்க வெளியே வந்துடுவீங்க. கிறிஸ்துவுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. ரோஜா மலர்கள் மேல் நடக்கிற வாழ்க்கை அல்ல, நெருப்பின் மேல் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள், நாம் எதிர்கொள்ளுகிற போராட்டங்கள், நாம் எதிர்கொள்ளுகிற சோதனைகள் சாதாரணமானவைகள் அல்ல. என்னில் காணப்படுகிற, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பேதுரு என்கிறதான பெயருக்கு சவால் விடும் வகையிலே பிசாசானவன் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். Satan is challenging me. Satan is challenging the name which was given to me. எனக்கு கொடுக்கப்பட்ட பெயருக்கு சவால். கர்த்தர் எனக்கு பெயரை கொடுத்தார், என்னுடைய பெயரை வச்சுக்கோன்னு சொல்லி கொடு. அந்த பெயருக்கு பிசாசானவன் பங்கம் விளைவிக்க, களங்கம் விளைவிக்க, அந்த பெயரை எப்படியாகிலும் கெடுத்து விட வேண்டும் என்பதற்காக அவன் போராடி கொண்டிருக்கிறான். நம்முடைய வேலை என்னவென்று சொன்னான், எப்படியாகிலும் இந்த பெயரை நான் காப்பாற்ற வேண்டும். இந்த பெயரை காப்பாற்றுவதற்கு என்ன விலை கொடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் என்கிற கிறிஸ்தவர்களாய் நீங்களும் நானும் வாழ வேண்டும். எத்தனை பேர் அப்படி ஒரு உறுதிமொழி எடுக்கிறீர்கள்?